விஏஓ அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் 2025க்கான பணி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த தாலுக்காக்கு அப்ளை பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகுன்றதையும் பார்க்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும், மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க, எல்லாமே பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் தெரியாமல் இருக்கவங்க இப்போவே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வைஸு கிராம எண் இருக்கும், கிராம பகுதி இருக்கும். அதெல்லாம் உங்கள் பேர் என்ன, கிராம பேர் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மாறும், எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து மாறும். சேலம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு அந்த தாலுக்காக்குள்ளேயே மாறுது. அதெல்லாம் நம்ம வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஈரோடுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/8/2025. ஈரோடில் மொத்தமாக எல்லா அவங்களோட தாலுக்கா எல்லாம் சேர்த்து 141 காலியிடங்கள் வந்து ஈரோடில் வந்து இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 61 காலியிடங்கள் வந்து இருக்குது. இப்போ சேலம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறப்ப லைக் இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். 15 மார்க் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் இன்டர்வியூ நடத்துகிறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. மற்றது ஈஸியாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிம்பிளாக வந்து தான் இருக்கும் இன்டர்வியூ, ரொம்ப கஷ்டமாக இருக்காது. உங்கள் கிராமத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதுதான் கேட்பாங்க. லைக் போஸ்ட் மரம் எத்தனை இருக்குது, அவங்களோட தாலுக்கா என்ன, இதில் என்னென்ன முன்னுரிமைலாம் இருக்குது அப்படின்ற உங்கள் கிராமத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ சிம்பிளாக அதுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கு வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்போம். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து 2022 என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் கொடுக்குறத டாக்குமெண்ட்டாக டெலகிராமில் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதனால் இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ் அண்ட் அங்கன்வாடிக்கு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்குமே நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீரீஸு, இன்டர்வியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரே தாலுக்காவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க் வந்து போடுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த தாலுக்காக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணும். சரியா? சில டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், அந்த மாதிரிலாம். அதனால் அந்த மாதிரி இருக்க பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுதவும் தெரியணும், வாசிக்கவும் தெரியணும். அப்படி இருக்கணும். தமிழ் வந்து மேண்டேட்டரி. அதுக்கு 30 மார்க் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரே தாலுக்காக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா 35 மார்க் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருக்கணும். டூப்ளிகேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் சீல் வந்து நீங்கள் தொலைஞ்சிருச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஸ்கூலில் இருக்குன்னா அவங்ககிட்டேருந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஏன்னா எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைசன்ஸ் தேவை. வாகனத்திறன் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் இல்லைனா பைக் வந்து ஓட்ட தெரியணும். பைக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கிள் இல்லைனா பைக் ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் இந்த 100 மார்க்கை பிரித்து போட்டிருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால 15 மார்க் தான் கிடைக்க போகுது. மீத இருக்க டாக்குமெண்ட், சர்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் இதில் செலக்ட் ஆக முடியும். 2022 இன்டர்வியூ நடந்த எல்லா கொஷின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்னெல்லாம் கேட்பாங்க எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. கோயம்புத்தூருக்கு வந்து காலியிடங்கள் நம்ம வந்து பார்த்தோம். சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. நாள் வந்து பார்த்திங்கன்னா 7/7 அன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம், சேலம் வட்டத்தில் காலியில் உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. விண்ணப்பம் பெறப்படும் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/7 போட்டிருக்காங்க. 10 மணிலேருந்து இந்த விண்ணப்பம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7/8 அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து இருக்கும். திறனற்ற தேர்வு வந்து பார்த்திங்கன்னா படித்தல் மற்றும் எழுதுதல் வந்து இருக்கணும்.
ஸோ இதெல்லாம் டேட்டுமே எல்லாம் தெளிவாக வந்து பார்த்துங்க. நேர்முக தேர்வு தான் இன்டர்வியூ நடக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6/10/2025. நிரப்பப்பட வேண்டிய காலியிடங்கள் வந்து 7 வேக்கன்சிஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 11,100லேருந்து 35,100 வரை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து இருக்கணும். கிராம எண், கிராமத்தோட பேர். இப்போ வந்து கம்மாளம்பட்டி அப்படின்னா 144 அப்படின்றத நீங்கள் வந்து போடணும். இன சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவில் வந்து நான் ப்ரியாரிட்டிக்கு வந்து இருக்கிறவங்க, பொதுவாக வந்து இருக்கிறவங்க ஆண் அண்ட் பெண்ணுக்கு அதுக்கு எவ்வளோ அப்படின்ற வேக்கன்சியும், லைக் ஆதரவற்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து இது போட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு வரீங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, இல்லைனா முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்க தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா, கல்வி தகுதி வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை பள்ளியில் இறுதி வகுப்பு சான்றிதழ், அதாவது எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். தமிழ் அட்லீஸ்ட் ஒரு பாடமாவது நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். மற்ற தகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் நல்லா வாசித்து எழுத உங்களுக்கு வந்து தெரியணும். சேலம் வருவாய் தொழில கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறவங்களா இருக்கணும். ஸோ ஆதார் கார்டெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க, இந்த அட்ரஸில் வந்து இருக்குதா அப்படின்னு. ஸோ அடிப்படையாக வந்து 10th படி உடற்தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வந்து இருசக்கரம் இல்லைனா சைக்கிள் இல்லைனா உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான இதையும் லைசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ முக்கியமாக வந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ வந்து 15 மார்க் இருக்கும். அதை நான் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வீடியோட எண்ணில். ஸோ எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயது வரம்பை பார்த்துக்கோங்க. குறைந்தபட்சம் 21 வயசில் இருக்கணும், 55 வயசு வரை இருக்கலாம். இது எல்லாமே நல்லா தெளிவாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த .com கொடுத்துருக்காங்களே, ஸோ இது வழியாக நம்ம உள்ளக்க போயிட்டு இந்த .com வழியாக நம்ம வந்து இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நேராகவே போயிட்டு நம்ம வந்து அவங்க தாலுக்காவில் இருக்கவங்ககிட்ட நேராகவே நீங்கள் போயிட்டு கொடுத்துக்கலாம். சேலம்லேயே வந்து மேற்கு வட்டம் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் என்னடா 12 தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஒவ்வொருத்துக்குமே தனியாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மேற்கு பகுதியில். அது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். இதுக்கான டாக்குமெண்ட் வந்து இது வந்து யூடியூப்பில் கீழே அட்டாச் பண்ண முடியாது, அதனால நான் டெலகிராமில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலாப்பாடி வட்டம் அந்த சேர்ந்தவங்க ஒவ்வொன்றுக்குமே மாறும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே வர கிராமம்லாம் வந்து பார்த்துக்கோங்க. மோட்டூர், சிறுமலை, பள்ளிக்காடு, கருக்கலாம்பட்டி. ஸோ இது கீழே வரவங்கெல்லாம் இதுக்கு இந்த இதில் தான் அப்ளை பண்ணணும். கரெக்டான கிராமத்து என்ன நோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். பொது பிரிவில் என்ன வரீங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரிஸ் என்ன வருது, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து மாறும், உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். கல்வி தகுதி வந்து எல்லாமே சேம் தான், எல்லாருக்குமே ஒரே தான் வந்து இருக்கும். 10th நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி வட்டம், இது எல்லாமே சேலத்து மாவட்டத்தில் தான். நிரப்பப்பட வேண்டிய காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12. இதுக்கு கீழே வர கிராமம்லாம் இந்த கிராமம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமானது வந்து கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்துக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடப்பாடி மாவட்டம் இது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் வீடியோலையே. ஸோ அவ்வளோதான். ஸோ எடப்பாடி மாவட்டம் வரை கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். முன்னுரிமை எதை வச்சு எடுப்பாங்க. விடோவாக இருந்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா, ஆசிட் அட்டாக் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அடுத்து வீடியோவில் வந்து நம்ம இன்டர்வியூலாம் பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்டு. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் போகிற நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.